பொங்கல் செலிப்ரேஷனுக்கு கூடிய கட்டிட்டு காலேஜோட மாடுன்னு நினைச்சு கண்டதையும் கோலமா போற போட்டின்ற பேர்ல சாணியை தூக்கி போட்டு விளையாட கயிறு இருக்கிற போட்டியில கயிறை பிடிச்சிட்டு ஊஞ்சலாடன்னு பொங்கல் செலிப்ரேஷன்ல நடந்த முழத்தை காமெடி சம்பவங்களை இந்த வீடியோ முழுக்கவே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொங்கல் அதுமா வச்ச கயிறு இருக்கிற போட்டியில இந்த டீம் ஜெயிக்குமா அந்த டீம் ஜெயிக்குமான்னு ஆர்வத்தோட பார்த்துட்டு இருந்தா பாப்பா ரெண்டு டீமுக்கும் சேர்த்து கயிறு டெஸ்ட் எடுத்துருச்சு. ஏண்டா போட்டி நடத்துறீங்க, ஒரு நல்ல கயிறா வச்சு போட்டி நடத்த மாட்டீங்களா? நீங்க ஒவ்வொரு கேள்வி இல்ல சேர்த்து பாருங்களா, எல்லா ஊர்லயும் போட்டி தான் ஒரே மாதிரி நடத்துறானுங்கன்னு பார்த்தா என்ன கூட ஒரே மாதிரி தான் வச்சிருக்கானுங்க. ஐயோ இதுகளும் சரி பண்ணது எங்க இருந்துதான் இந்த பெயரா வாங்குறாங்கன்னு தெரியல. இப்படி எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி போய் விடுறாங்க. கயிறு இழுக்கிற போட்டியில கயிறை இழுத்துதான் விளையாடுவாங்க. ஆனா இந்த அக்காவை பாருங்க, இந்த கயிறுல தொங்கி இப்படி ஊஞ்சலாடி விளையாடிட்டு இருக்காங்க. மாதிரி நம்ம அக்கா கயிறு மேல தங்கிட்டு இருக்காங்க. அப்படியும் நம்ம பசங்களா பாருங்க, நமக்கு போட்டி தான் முக்கியம், கயிறு இழுத்து விளையாடிட்டு இருக்காங்க. மத்தவங்க உரி அடிக்கும் போது வெறும் பானை மட்டும் தண்டா உடையும். அதே நம்ம அண்ணா உரி அடிக்க ஆரம்பிச்சா கையில வச்சிருக்க குச்சியை சரியா நொறுங்கும். மழைக்காரன்னு வந்த சோதனை, நம்ம அண்ணா எத்தனை குச்சி மாத்தினாலும் இப்படி குச்சி தான் உடையுது, ஆனா உடைய மாட்டேனுது. பொதுவா பொங்கலுக்கு கயிறு அடிக்கிற போட்டி உரி அடிக்கிற போட்டின்னு நடத்தினா இங்க பாருங்க சாணியில் அடிக்கிற போட்டி நடத்திட்டு இருக்காருங்க. இப்படி நடந்து தைக்கத்தையும் தைக்கத்தையும் அட பாப்பீங்களா, உங்களுக்கு மட்டும் எப்படா இப்படி புதுசு ஐடியா வருது? பொங்கலுக்கு ஒரு பக்கம் நாட்டா வச்சு ஜல்லிக்கட்டு நடத்திட்டு இருந்தா நீங்க என்னடா இப்ப நம்ம ஆடு போடுற சாணியை வச்சு பாத்தீங்களா பள்ளிக்கட்டை விட்டுட்டு இருக்கீங்க? பொங்கல் அதுமா ஒரு பக்கம் ஜல்லிக்கட்டெல்லாம் வச்சு மாடுகளை பெருமைப்படுத்திட்டு இருந்தா இவங்க கோலம் போடுறன்ற பேர்ல அந்த மாடுகளை போட்டு என்னென்ன கொடுமைப்படுத்த முடியுமோ பாருங்க எப்படி படுத்திட்டு இருக்காங்களா. தண்டு மாதிரி நீட்டி நம்பாமா நீட்டி எனக்கு நேவரும் யாரா ஏன் சல்சம்ன்றக்கே ஒத்தப்பங்களை பற்றி ஏன்னா கோலம் போட்டு விழிச்சதுக்கு அப்புறம் இது மாடுன்னு கீழே எழுதி வச்சாதான் பார்க்கிறவங்களுக்கு இது மாடுன்னு தெரியும். இல்ல வீட்டுக்குள்ள திருஷ்டி வராம இருக்க வீட்டு முன்னாடி ஏதோ கோலத்தை பார்த்தா வச்சிருக்காங்கன்னு நினைச்சிட்டு போயிடுவாங்க. இவங்க போடுற இந்த கோலத்தை பார்த்து வெளியே இருக்கவங்க தான் கலாய்ப்பாங்கன்னு பார்த்தா இப்படி வீட்டுல இருக்கவங்களே கலாய்க்கிறாங்க. இப்படி உங்களை நீங்களே கலாய்ச்சிக்கிட்டா அப்புறம் நாங்களா எதுக்கு? அந்த மாடெல்லாம் என்ன பிரமாதம், இந்த மாட்டை பாருங்க மாடுன்ற பேர்ல அமைய வளைஞ்சு வச்சிருக்காங்க. பைத்தியக்கார பயில நாடு மக்களை மாட்டிட்டு போற மாத்த பொங்கல் அன்னைக்கு மாட வழிய சொன்னா என்ன வளைஞ்சு வச்சிருக்கேன்னு இந்த நாயை கடுப்பாயிருச்சு. மாடு முறையிலேயே எங்க மாடுல மூணு காரம் மாடு வருகிறேன் ஒரு அக்கப்போல் பந்தங்கள வதே ஐயா இப்படி பண்றிய எக்கு மெந்த போயிடலாம். நல்ல வேலை இந்த கோலத்தை மாடு பார்க்கலையேன்னு நினைக்கும் போது அந்த மாட்டோட
எத்தனை நேரம் பாவம் இப்படி கரெக்டா வந்துடுச்சு மாதிரியா அது ஒரு டைனோசரோட போலாம் அது இந்த மாதிரி ஆயிடுச்சு அது ஒரு டைனோசர் நான் புரியுதுல இந்த கோலம் மட்டும் அந்த மாடு கண்ணுல பணாம பார்த்துக்கங்கப்பா கபடி அந்த மாடு கண்ணுல பட்டுச்சு பாவம் மன உளைச்சல்ல நொறுங்கி போயிடும் பொங்கல் அதுமா நீங்க வரைச்சி வச்சத கூட நான் மன்னிச்சிருவா ஆனா மாட்டோட காலுக்கு நடுவுல என்னோட சூரியனை உழைச்சி வச்சிருக்கீங்க ஓ நீங்க படுத்துறீங்க நாளை தாங்க முடியிருக்கே கலவழிக்கிறா கலவழிக்குது காலேஜ் பொங்கல் செலிப்ரேஷன்ல எங்களுக்கு தான் கோலம் போட தெரியும் ஒவ்வொரு பக்கம் கலர் கலரா கோலம் போட எங்களுக்கும் கோலம் போட தெரியும் அப்படியே இந்த பக்கம் நம்ம பசங்களா பாருங்க மாட்டுக்கு மட்டும்தான் பொங்கல் வைப்பாங்க நினைச்சிட்டு இருந்தா இங்க பாருங்க பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க ஒண்ணும் பண்ண முடியாது ஜல்லிக்கட்டுல வந்து காலையா இருக்க சொன்னா இவரா பாருங்க காரணம் போட்டு குரலி வித்தி எல்லாம் கத்துக்கிட்டு இருக்காரு ஜல்லிக்கட்டு பார்க்கலாம் நம்ம எதுக்கு என்ன பார்க்க வர நானே உன்னை தேடி வரனே இப்படி மாறே நம்ம நானே தேடி வந்துடுச்சு வாடா வந்து புடுறா என்ன பிடிக்கதானா வேகமா கிளப்பி வந்தேன் நான் உங்களை பிடிக்கலாம் வரலன்னா சும்மா வேடிக்கை தானே பார்க்க வந்தேன் இப்ப நீங்க என்ன விட்டீங்கன்னா நேரா வீட்டுக்கு போயிடுவேன் அப்புறம் திரும்பி வரவே மாட்டேன் என்ன இப்படி செஞ்சேட்டா இதுக்கப்புறம் என்ன பிடிக்கிறேன் கிடிக்கிறேன்னு வா அப்புறம் பாத்துக்கிறோம் பொதுவா பொங்கல் வைக்கும் போது பொங்கல் பொங்கி வரலன்னா அப்படியே படாதீங்க இங்க நம்ம அக்கா பொங்கல் வைக்கிறாங்க பாருங்க இவங்களை பார்த்து இவங்கள மாதிரி நீங்களும் பொங்கல் வச்சா சும்மா பொங்கல் பொங்கி வந்து வீட்டுக்குள்ளேயே ஆறு மாதிரி பேருக்கு எடுத்து ஓடும் என்னடா என்னம்மா இது பாருங்க பொங்கல் எவ்வளவு அழகா பொங்கல் பானையில இருந்து பொங்கி வருதா பொங்கல் அதுமா பொங்கல் முன்னாடி மாஸ்க் காட்டலான்னு பார்த்தானுங்க நம்ம பசங்க வீடியோ கடைசியில் போய் காமெடி வீடியோவா முடிச்சிருச்சு எந்த பொண்ணுங்க முன்னாடி பாசா வரணும்னு நினைச்சாங்களோ அந்த பொண்ணுங்க முன்னாடியே இப்படி ஒரே அசிங்கமா போயிடுச்சு ஒரே அசிங்கமா போச்சுக்குமாறு காலேஜ்ல பொங்கல் செலிப்ரேஷன் சொன்னதோ இவ்வளவு நாள் அவங்களுக்குள்ள ஒழிச்சு வச்சிருந்த மொத்த திறமையவும் பாருங்க எப்படி கொண்டு வந்து காட்டுறாங்களா எப்படா பொங்கல் வரும்னே இதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த மாதிரி பாருங்க என்ன ஆட்டம் போடுறாங்க காலேஜில் நடக்கிற பொங்கல் செலிப்ரேஷன்ல ஒரு பக்கம் டான்ஸ் ஆடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணா அப்படியே இந்த பக்கம் நம்ம பசங்களா பாருங்க இப்படி மாறி நட போட்டு காத்துட்டு இருக்காருங்க என்ன இடுப்புல கோழி கூட தெரியுதெல்லாம் அங்கெல்லாம் ஆனா ஆயிரத்தி தெரியாது கோயில் படத்துல வடிவேலு இடுப்புல கொடியை கட்டிட்டு சுத்துற மாதிரி நம்ம பையன் இப்படி காலேஜ்ல கொடியை கட்டிட்டு சுத்துறோம் அது என்ன பிரமாதம் இங்க பாருங்க ஒரு பையனும் பொங்கலுக்கு துணி எடுத்து போட மாட்டேன்றாங்க இப்படி எல்லாரும் ஒரு படத்துல யூஸ் பண்ண காசு மூலம் கொண்டு வந்து நட்சத்திரத்தையே போட்டு சுத்திட்டு இருக்காங்க பொதுவா பொங்கல் அதுமா கையில் இருக்கிற போட்டி தான் வச்சு விளையாடுவாங்கன்னு பார்த்தா இங்க பாருங்க ரெண்டு பேரையும் கட்டி வச்சு இருக்கிற போட்டி வச்சு விளையாடிட்டு இருக்காங்க
இவருங்க இப்படி மாத்தி மாத்தி இருக்கிறத பார்த்தா 2 பேரும் இடுப்புல போட்டு பேத்து கலந்து வர வரைக்கும் இவரை மாத்தாங்க போல இருக்கு. அட இது வரைக்கும் பார்த்த விளையாட்டுல இந்த விளையாட்டு நல்லா இருக்கு. கண்ணை கட்டிட்டு கண்ணை தோரப்பத்தை கொடுத்து போதும் உனக்கு விட்டு இருக்காங்க. நம்ம பையன் இன்னைக்கு ஃபுல்லா இப்படி எவ்வளவுதான் தோரப்பத்தை வச்சு அடிச்சாலும் ஒரு பலூனி உடைக்க போறதில்ல. நீ பண்ணிக்க பார்த்தாடி இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு பொங்கல் இது வரைக்கும் நீங்க எந்த பொங்கலையும் பார்த்திருக்க மாட்டீங்க. நல்லா சந்தோஷமா கொண்டாட வேண்டிய பொங்கலை இப்படி பாத்தீங்களுக்குள்ள போட்டி வச்சு இப்படி விழுது அவங்களுக்கு ஏதாவது ஆனா இந்த பொங்கலையே சோகமான பொங்கலா மாத்த பாருங்க எவ்வளவு அழகா போட்டி வச்சுட்டு இருக்காங்களா. உனக்கு இந்த வேலை அங்கேயாவது தேவனோட்ட பந்தயம் மட்டும் தான் வச்சாங்க. பாருங்க குடத்துல ஃபுல்லா தண்ணிய நிரப்பி அதை கொண்டு போய் தலை மேல வச்சு இப்படி ஓட விட்டுட்டு இருக்காங்க. இது பந்தயமா இல்லை உங்களுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் ஆன தேவையில்ல. பசங்க மட்டும்தான் சரி கட்டிட்டு காலையா வளர்ப்பாங்களா? இங்க நம்ம அக்காவை பாருங்க வர மாதிரி என்ன மாசம் ஒரு ஜல்லி கட்டி காலையா வளர்த்து வச்சிருக்காங்களா? இவங்களா பாருங்க ஒரு படி மேல போய் ஜல்லிக்கட்டு போட்டியில கலந்துக்கிறதுக்காக இவங்களே காலைய புடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. மாத்தா வளர்த்து ஜல்லிக்கட்டுக்கு கூட்டிட்டு வர்றது என்ன பிரமாதம். இவங்கள பாருங்க மாத்தா எது நினைக்கிறோம் எடுத்து போனோம் ஏறி அறக்கப்படாது நம்ம வேலை அதுல ஜல்லிக்கட்டுல மட்டும் அடக்கிறதுக்காக எடுத்துருக்காங்க. பொங்கல் அதுமா ஆஃபர் போட்டிருக்கானு நியூஸ் பேப்பரை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த திருநாளை சங்கீதாவுடன் குறிச்சி பொங்கல் கொண்டாடுங்க அப்படின்னு போட்டு வச்சிருக்கோம். அட இது நல்லா ஆஃபரா இருக்கே. But bro, it's very wrong bro. It's very wrong. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.